9 மணி. ஆமென். ஆமென். வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். எங்களோடு வெளிச்சத்தை கொடுக்க அடுத்த பாஸ்டர் அண்டன் ராசநாயகம் பாஸ்டர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பில் இருக்கும் பாஸ்டரை நாங்கள் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போமா? அழைப்போம் பாஸ்டரை. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சுபாலங்கோ. பிரைஸ் தி லார்ட் நேயர்களே. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் பாஸ்டர். எடுத்து வாருங்கள், வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் பாஸ்டர். ஆமென். நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய தேவன் விடுதலை தருகிற தேவன், இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலை தருகிற தேவன் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும், ஊழியக்காரர்களுக்காகவும், மறு ஒலிபரப்பை கேட்க போற ஒவ்வொருவருக்காகவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீர்தான் விடுதலை தருகிற தெய்வம் என்பதை அறிந்து கண்ட மக்களும் உணர்ந்து கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொரு மக்களுக்கு விடுதலை கொடுத்து, ஆசீர்வாதங்களை கொடுத்து, உம்முடைய வழியில, அந்த பரலோக பாதையில வழி நடத்துவீராக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒன்றான மித்தவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள நித்தியமாக கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கம் இல்லாத, மரணமே இல்லாத அந்த ராஜ்யத்துல வாழ நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து, என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் எப்பொழுது பிரியமாக இருக்க கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உணர்வுள்ள இருதயத்தை கொண்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் பாருங்கள், இன்னைக்கு மனிதர்கள், உலக மனிதர்கள், மதத்தில் இருக்கிற மனிதர்கள் இந்த பிசாசின் கிரியைகளுக்கூடாக அவர்கள் செயற்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த பிசாசினுடைய ஆவிகள் பலவிதமான மாம்ச ஆவிகளாக, பாவம் செய்கிற ஆவிகளாக அவை இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோவான் 10:10 சொல்கிறது, திருடனாக அவர்கள் செயற்படுவார்கள், கொல்லுபவர்களாக அவர்கள் செயற்படுவார்கள், அழிப்பவர்களாக செயற்படுவார்கள். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ இயேசுவோ அவர் சொல்லுகிறார், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், உயிரோடு வாழுகிற ஜீவன் உண்டாயிருக்கவும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அவர்கள் ஜீவன், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய ஜீவனும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிதாவினிடத்துல மறைந்திருக்கிறது. ரட்சிக்கப்படும் பொழுது உங்களுடைய ஜீவன் தேவனுக்குள்ள மறைந்திருக்கிறது. அந்த ஜீவன் அவருடைய வருகைக்கு பின்பாக நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு நித்திய ஜீவனை பெற்று நித்தியமாக வாழுகிற அந்த மரணமில்லாத ஒரு ராஜ்யத்துல வாழுவதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மக்களையும், விசேடமாக இந்த கண்டங்கள் உள்ள தமிழ் மக்களையும் அழைக்கிறவராக, நீங்கள் எந்த இடத்துக்களை போய் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. மதங்களுக்கூடாக, பாவங்களுக்கூடாக, சாபங்களுக்கூடாக, சிற்றின்பங்களுக்கூடாக நீங்கள் சிற்றின்பத்துக்கு பின்பு வருகிற பண நஷ்டம் வரும், பொருள் நஷ்டம் வரும், கவலை வரும், குடும்ப பிளவுகள் வரும். இப்படியாக எல்லா தீமைகளும் இந்த பிசாசினுடைய ஆவிகளுக்கு உண்டாக வருகிறது. பாருங்கள், இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது இயேசு அந்த ஒவ்வொரு நஷ்டத்தில இருந்தும், பாவத்தில இருந்தும், சாபத்தில இருந்தும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு ஜெயமுள்ள வாழ்வை, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வை தருகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க வறுமையோடு, துன்பத்தோடு, கவலையோடு, கண்ணீரோடு வாழுகிறது அவருக்கு பிரியம் அல்ல. பாருங்கள், நீங்க மதத்துல வாழுகிறவர்கள் இப்படித்தான் வாழுகிறார்கள். வறுமையில, துன்பத்தில மற்றவர்களை ஏமாற்றி தீமைகளை செய்து சம்பாதிப்பார்கள், தீமையான காரியங்களை சிந்திப்பார்கள், பொறாமை, இப்படியான பலவிதமான பாவ காரியங்களுக்கு ஊடாக அவர்கள் தங்கள் பணங்களை சம்பாதித்து எப்படியோ வாழ்ந்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். எங்களுடைய இயேசு கிறிஸ்து எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்கள், எங்களுக்குள்ளேயே அவர் ஆவியானவராக இருந்து, பாவம் பொல்லாதது, அது நரகத்துக்கு இழுத்து செல்லும். நீதி, இயேசுதான் நீதி. நாங்கள் அறியாமை காலத்துல இப்படித்தான் பாவத்துல வாழ்ந்தோம், இழுத்து கொண்டார். அவருடைய
அநாதி தீர்மானத்தின்படி அந்த தேவன் எங்களை இழுத்து கொண்டார். இந்த அநாதி தேவன் என்றென்றைக்கும் எங்களுடைய தேவன் மரண பரியந்தவங்களை வழி நடத்துகிறவராக, மரணத்துக்கு பின்பு இந்த உலகத்துல நாங்கள் மரித்தாலும் அவரோடு வாழுகிற வாழ்வு, அதுதான் அந்த நித்திய வாழ்வு. இப்படியாக அவர் சொல்லுகிறார் பாருங்கள். நாங்கள் யோவான் 10:11 பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் அவர் எங்களை அவரிடத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் எங்களுக்காக மரித்தார் பாருங்கள், எங்களை மீட்பதற்காக. பிசாசு வரும் பாருங்கள். பிசாசு நாங்கள் தாவீதை பார்க்கும் பொழுது, தாவீது ஒரு ஆடு மேய்ப்பனாக இருந்தான். ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் வந்த பொழுது பாருங்கள், தேவன் அவனுக்கு அந்த அபிஷேகத்தினால பலத்தை கொடுத்து அவனை நல்ல மேய்ப்பனாக என்னுடைய தேவன் பலத்தை கொடுத்தார். பரலோகத்தில இருந்து உங்களுக்கு பலம் வரும். அந்த பலத்தினோடு தாவீது போராடி அவன் அவர்களை கொன்று விட்டதை அவன் சாட்சியாக சவுலுடன் சொன்னதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஞானம், இந்த பெலன், தேவன் கொடுக்கிற பெலன், இந்த பெலனோடு எங்களை 4:13 பிலிப்பியர்ல பார்க்கும் பொழுது, எங்களை பெல்லப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எங்களுக்கு பெலன் உண்டு. அவருடைய வார்த்தை நிரம்பி இருக்கும் பொழுது, அந்த வாக்குத்தத்தத்தை எங்களுக்காக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாருங்கள், தாவீது கோலியாத்தை வெற்றி கொண்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களால பாருங்கள், பலர் இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் இராணுவத்தில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. பாருங்கள், வாலிபனான தாவீது அந்த கோலியாத்தை எதிர்த்து நின்று இயேசுவுக்காக வைராக்கியமாகின்றான். தேவனுக்காக அந்த பெலிஸ்தியர்கள் எல்லாம் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர்கள் வருகிறார் எங்களுக்கு எதிராக என்று சொல்லி பாருங்கள், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட பழைய ஏற்பாடு காலத்துல விருத்த சேதனம் செய்து அவர்கள் ஒரு தேவனோடு ஒரு உடன்படிக்கையை செய்து கொள்வார்கள். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுடைய மக்களாக, ஜாதிகளாக பழைய ஏற்பாட்டு காலத்துல உடன்படிக்கை செய்து கொள்வார்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில அவருடைய அபிஷேகத்தை பெற்று நாங்கள் இன்றைக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அவருக்காக வாழுவது, அவருடைய வார்த்தையை சுவிசேஷமாக அறிவிப்பது, இப்படியாக அவர் எங்களை நிரப்பி அவர் எங்களை அந்த வேலத்தை தந்து, ஆயுதங்களை தந்து, அவர் எங்களை அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக எங்களை அழைத்திருக்கிறார். நாங்களும் அடிமைத்தனத்துல வாழ்ந்தோம், பாவத்துல வாழ்ந்தோம். ஆனாலும் அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி எங்களை இழுத்து கொண்டு இந்த கடைசி காலத்துல வாழுகிற மக்களுக்காக, இந்த ஜெனரேஷன் தான் லாஸ்ட் ஜெனரேஷன். இந்த ஜெனரேஷன்ல மக்கள் நாங்கள் கடைசி ஓட்டத்துல ஓடிக்கொண்டிருக்கிறோம். இது ஒரு ரிலே ஓட்டமாக பாருங்கள். முதலாவது வருபவர் பட்டனை, 2வது ஓட்டத்தில் இருக்கிறவர்கிட்ட கொடுக்க வேண்டும், 2வது ஆள், 3வது, இப்படியாக நாங்கள் கடைசி ரன்னர்ஸாக இருக்கிறோம். இந்த ஓட்டத்துல ஓடுகிறவர்கள் தேவனுக்கு பிரியமாக தேவனுடைய வார்த்தையின்படி உண்மையோடும் ஆவியோடும் அவரை தொழுது கொண்டு நாங்கள் ஓட வேண்டும். இந்த ஓட்டத்துல எங்களுக்கு தோல்வி பெற முடியாது. எங்களோடு இருக்கிறவர் ஜெய கிறிஸ்து, இந்த உலகத்தை வெற்றி சிறந்தவர், மரணத்தின் அதிகாரியான சாத்தானையும் தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்து எங்களை, நாங்கள் இப்ப மரிக்க தேவையில்லை, அவர் எங்களுக்காக மரித்து விட்டார். எங்களை வெற்றியை தருகிறவராக நாங்கள் எங்களுடைய வாழ்வில ஒரு ஜெயமுள்ள வாழ்வு, அவர் எங்களோடு இருந்து எங்களுக்கு முன்பாக அவரை நாங்கள் விடும் பொழுது, அவருடைய சமூகம் முன்பாக போகும் பொழுது அவர் எங்களுக்காக யுத்தம் செய்வார். அவர்கள் யுத்தம் என்னுடையது, வெற்றி உங்களுடையது. இன்றைக்கு நாங்கள் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் விசுவாசிகளாக இருந்தால், இந்த கடைசி கால ஓட்டத்துல நீங்கள் ஒவ்வொருவரும் உடைய சபைக்காக, மக்களுக்காக, ஊழியக்காரருக்காக, இந்த கடைசி ஜெனரேஷனுக்காக நாங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும். விசேஷமாக இலங்கை மக்களுக்காக, இலங்கை அரசாங்கத்துக்காக பாருங்கள். அவர்கள் அந்த நாடுகள் கூட ஒரு விருத்தி அடைய வேண்டும். பாருங்கள், ஒரு அபிஷேகம் தான் நுகங்களை முறிக்கிறதாக இருக்குது. இந்த தடைகளையும் அந்த அபிஷேகம் பரவும் பொழுது அந்த அபிஷேகம்
உங்களுக்கு முடியாத காரியங்களை முடிக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் சவுத் கொரியாவை பார்க்கும் பொழுது ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரியாக, நோர்த் கொரியா இன்றைக்கும் கடவுள் இல்லை என்ற கொள்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், அவர்கள் அடிமைப்படுத்தி மக்களை அந்த கிங் மாதிரி தன் ராஜாவை தங்களை வணங்கும்படியாக பைபிளுக்கு தடை விதித்தவனாக இந்த நோர்த் கொரியா யுத்தத்தை விரும்புகிறவனாக, பாருங்கள், பிசாசனுடைய குணங்களை உடையவனாக, திருடுறது, கொல்லுறது, அழிக்கிறது, இப்படியான காரியங்களை நோர்த் கொரியா செய்து வருகிறது. அதே போலதான் சவுத் கொரியாவும் இருந்தது. ஒரு தேவனை அறியாத மக்களாக. பாருங்கள், சைனா ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரியாக இருக்கிறது. அதே போலதான் சவுத் கொரியாவும் ஒரு புத்திஸ்ட் கண்ட்ரியாக இருந்தது. ஆனால் அந்த தேவ மனிதர் எழும்பும் பொழுது, ஒரு மனிதனை தேவன் எழுப்பும் பொழுது, அந்த மனிதனூடாக அந்த சவுத் கொரியா போல் யங்கச்சு என்ற மனிதனுக்கூடாக அந்த தேசம் அந்த புத்திஸ்டத்தை விட்டு இயேசுவிடத்துல வருகிறது. இயேசுவிடத்துல வரும் பொழுது இன்றைக்கு 60-70 விதமான மக்கள் இந்த புத்திஸ்டை விட்டு 70 மேற்பட்ட மக்கள் இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கு தொழில்நுட்பம் பெறுகிறது, சபைகள் பெறுகிறது, அந்த தேசத்தில் ஆசீர்வாதம் பெறுகிறது. சிறந்த கார் உற்பத்தி நிறுவனங்களாக, டெலிவிஷன் உற்பத்தி செய்கிற, எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி செய்கிற நிறுவனங்களாக அந்த சவுத் கொரியா மாறுகிறது. பாருங்கள், அந்த சவுத் கொரியாவில் அவர்களுடைய தேசத்தில் ஒரு பிரேயர் மவுண்டன் இருக்கிறது. மக்கள் எந்த நேரமும் போய் தங்கள் வேலை முடிந்த பின்பு அந்த பிரேயர் மவுண்டில் அநேகமான மக்கள் ஒரு இடத்துல கூடி அந்த நேரம் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல அபிஷேகம் நிலைத்திருக்கு. இந்த பிரேயர் மவுண்டன்ஸ் எல்லா தேசங்கள்லயும் உருவாக்க வேண்டும். 24 மணித்தியாலும் அந்த இடத்துல தங்களுடைய நேரத்துக்கு தக்கதாக அவர்கள் போய் அந்த இடங்களில பிரேயர் பண்ணி கொள்ளுவார்கள். பிரேயர் பண்ண பொழுது பாருங்கள், வேலை முடிந்து பிரேயர் பண்ணி போகும் பொழுது அந்த இடத்துல ஒரு உற்சாகத்தின் ஆவியை, களைப்பே தெரியாது. அபிஷேகம் இருக்கும் பொழுது இந்த களைப்பு இருக்காது, துக்கம் இருக்காது, உற்சாகமான ஆவி இருக்கும். பாவம் செய்யும் பொழுது, உலக காரியங்களில அதிகமாக இடும் பொழுது பாருங்கள், உலக மக்களோடு, மத மக்களோடு, இப்படியான பாவ மக்களோடு நாங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணினால் எங்களுடைய அபிஷேகம் குறைவாகத்தான் எங்களிடத்துல இருக்கும். பாருங்கள், கிறிஸ்தவர்களாக இணைந்து அவர் கொடுக்கிற ஞானத்தில, தொழில்நுட்பத்தில அந்த உற்பத்திகளை செய்யும் பொழுது அந்த தேசம் ஒரு அபிவிருத்தி அடைந்த தேசமாக அது மாறினதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், பிசாசனுடைய கொள்கையை உடைய நோர்த் கொரியா இன்றைக்கும் பாருங்கள், அந்த நோர்த் கொரியா மக்கள் பாவம், அவர்களுக்கு உணவு இல்லை. அந்த தேச ராஜாவாலே அந்த தேச மக்களுக்கு உணவு கொடுக்க முடியாது. பாருங்கள், சவுத் கொரியாவில் இருந்துதான் அந்த மக்களுக்கு கிறிஸ்தவ ஊடகங்களுக்கு ஊடாக அவர்கள் தடை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர்கள் உணவுகளை கொடுத்து அந்த நோர்த் கொரியாவுக்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் அந்த நோர்த் கொரியா அந்த ராஜா பாருங்கள், இப்படியான யுத்தத்துல ராக்கெட்டை செய்வதுதான் அவருடைய யுத்த ஆயுதங்களை செய்வதுதான் அவருடைய முழு நேர வேலையாக இருக்கிறது. பாருங்கள், திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. பாருங்கள், இப்படியாக ரஷ்யாவோடு கூட்டு சேர்வது, சீனாவோடு, இப்படியான சமாதானத்துக்கு எதிரான நாடுகளோடு கூட்டு சேர்ந்து அவைகள் தீமையை தீமையை நினைத்து செய்து கொண்டு வருகிறார்கள். பாருங்கள், இயேசுவிடத்துல வரும் பொழுது தேசம் சமாதானம் பெறுகிறது, கல்வி வளர்ச்சி அடைகிறது, அந்த தேசம் ஒரு சமாதானமான தேசமாக இருக்கிறது. இப்படியாகத்தான் சிங்கப்பூர் தேசமும் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை ரட்சிக்கப்பட்ட அதிக ஜனங்கள் உள்ள தேசம். அந்த தேசத்துல அபிவிருத்தி, சிறிய தேசமாக இருந்தாலும் அந்த தேசத்துல அபிவிருத்தியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், டெக்னாலஜியை அவர்கள் இந்த சிறிய தேசத்துல எல்லாவற்றையும் ரீசைக்கிளிங் எல்லாவற்றையும் செய்து அந்த தேசம் ஒரு உயர்ந்த தேசமாக இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக இலங்கையும் பாருங்கள், ஒரு புத்திஸ்ட் அதிகமுள்ள மக்கள், ஹிந்துஸ் அதிகமுள்ள மக்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவிடத்துல வரும் பொழுது அந்த தேசம் ஒரு சிங்கப்பூரை போல, ஒரு சவுத் கொரியாவை போல, இப்படியாக அமெரிக்காவை போல
பாருங்கள், ஒரு ஒரு வெற்றி சிறந்த ஒரு தேசமாக, தொழில்நுட்பத்தில வளர்ச்சி அடைந்த தேசமாக, சமாதானத்தில வளர்ச்சி அடைந்த தேசமாக மாறும், நிச்சயமாக மாறும். இயேசு எங்களுடைய தேவன் குறைவோடு வாழுகிற தேவன் அல்ல. பாருங்கள், மனிதன் அடிமைப்படுகிறது இந்த தங்களுடைய சரீரத்தின் பிரபாரமாக அடிமைப்படுகிறார்கள். பாவத்தினூடாக அடிமைப்பட்டால் அதில் ஒரு விடுதலை இருக்க முடியாது. வறுமைதான் அந்த இடத்துல இருக்கும். பாருங்கள், இன்றைக்கு ஜாதி மத இன பேதங்கள் இலங்கை தேசத்துல இருக்கிறது. பாருங்கள், வெளிநாடுகளில இப்படியான கிறிஸ்தவ தேசங்களில் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிற கிறிஸ்தவ தேசங்களில் இப்படியான ஜாதி மத இன பாடுகள் இருக்க முடியாது. மத கலவரங்கள் இருக்க முடியாது. பாருங்கள், அவர்கள் அன்புள்ளவர். அன்புதான் இயேசுடைய பிரதான கொள்கையாக இருக்கிறது. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இந்த பாவங்களுக்கு எதிர்த்து நிற்க இயேசு உங்களுக்கு பலன் தருவார். பரிசுத்த ஆவியான பலன் தருவார். பாருங்கள், மாம்சத்தின் கிரியைகள் விபச்சாரம், வேசித்தனம், விபச்சாரம் செய்வது. பாருங்கள், விபச்சார ஆவிகள் அந்த தேசங்களில அதிகமாக செயற்படும். ஓரின சேர்க்கையின் ஆவிகள். பாருங்கள், இலங்கை தேசத்திலேயும் சில டூரிஸ்ட் இப்படியான பாவ காரியங்களுக்காக இந்த இலங்கை தேசத்துக்கு போறார்கள். இப்படியான பாவங்கள் இருக்கும் பொழுது வருமானம் வந்தாலும் அந்த வருமானங்கள் பாபிலோன் போல ஒரு நாள் கவிழ்ந்து போகிற வருமானங்களாக இருக்கும்படியான பாவத்தினூடாக வருகிற வருமானங்கள். பாருங்கள், தேவனுக்கு பிரியமாக அவருடைய ஞானத்தோடு, புத்தியோடு, அறிவோடு, தொழில்நுட்பத்தோடு செய்கிற நாடுகள் ஆசீர்வாதமான நாடுகளாக அவர் தேவனை உயர்த்த வேண்டும். மெய்த்தேவன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே மெய்யான தெய்வம். மெய்த்தேவனை, அந்த போலியான பொய்யான தேவர்களை, அந்த வணக்கங்களை விட்டு நாங்கள் அந்த மெய்யான தேவனை தேடிக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த நாங்கள் இலங்கையில பார்க்கும் பொழுது பாருங்கள், இலங்கையில பல வெளிநாடுகளில் வாழுகிற தமிழ் மக்கள் தங்களுடைய அந்த விக்கிர கோயில்களுக்கு போய் தங்களுடைய விக்கிர இதுகளை கொண்டாடுவார்கள், திருவிழாக்களாக கொண்டாடுவார்கள். பாருங்கள், அவைகள் வாயிருந்தும் பேசாது, காதிருந்தும் கேளாது, கண்ணிருந்தும் பார்க்க முடியாது. எங்களுடைய தெய்வம் உயிருள்ள தெய்வம். பாருங்கள், அவர் சிலைகளாக கண் வைத்திருப்பார்கள், காது வைத்திருந்து அவர்களால் நடக்க முடியாது, தூக்கித்தான் சுமக்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக அவர்கள் செய்கிறார்கள். வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இப்படியான விக்கிரகங்களை தூக்கித்தான் மக்கள் சுமப்பார்கள். இப்படி வணங்குகிற மக்களும் அவர்களைப் போலவே ஒரு சுரணை அல்லாதவர்களாக, உணர்வுள்ள இதயம் இல்லாதவர்களாக வாழுவார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. நான் எதுவும் சொல்லவில்லை, என்னுடைய கருத்தின்படி இது வேதாகமம் சொல்லுகிறது. பாருங்கள், இப்படியாக அவர்கள் இப்படி அதிக அளவு ஜனங்கள் கூடுகிற இடங்களில மாம்ச சிந்தைகள் செயற்படும். பாருங்கள், புது உடுப்புகளோடு புது இடங்கள் படியாக இன்னைக்கு திருவிழா கொண்டாடும் பொழுது பாருங்கள், இன்றைக்கு இந்த வெளிநாடுகளில் இருக்கிற சில மக்களும் பாருங்கள், இப்படியாக இந்த மக்கள் திருவிழாவுக்கு போகிறார்கள். நாங்களும் போனால் என்ன? அவர்களும் அந்த மெய்யான அபிஷேகத்தை பெறாத மக்கள் இன்னைக்கு வெளிநாடுகளில், இந்த யூரோப் தேசங்களில, இப்படியாக தேசங்களில அந்த அபிஷேகத்தை, இயேசு கிறிஸ்துவுடைய அபிஷேகம் இல்லாதவன் அவருடையவன் அல்ல. பாருங்கள், அவர்களும் அப்படியான வெள்ளக்காரர்கள் கூட மாம்ச பிரகாரமாக அவர்கள் செயற்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் ஃபண்ணுக்காக இன்றைக்கு இப்படியான திருவிழாக்களுக்கு போய் அந்த டிவியில தங்களுக்கு விருப்பம் இந்த மதம் என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களிடத்துல வேலை செய்கிறவர்களாக இருப்பார்கள். நல்ல அடிமைத்தனத்துல தமிழ் மக்கள் வேலை செய்திருப்பார்கள். அந்த மக்கள், அவர்களும் அந்த வெள்ளக்காரரும் தங்கள் இந்த உங்களுடைய மதம் எனக்கு பிடித்தது என்று சொல்லி இன்றைக்கு அமெரிக்கா தேசத்துல கூட இப்படியான சிலைகளை சில பொலிட்டீஷியன்ஸ் வச்சிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கிலாந்து தேசத்தில் இப்படியான பல பொலிட்டீஷியன் இப்படியான விற்கிற சிலைகளை வைத்து அந்த வாலாயங்கள் மூலமாக, அந்த மந்திரங்களின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட சில காலங்களுக்கு அந்த வாலாயங்கள், அந்த மந்திரங்கள் செய்யப்படும். ஆனால் அதன் பின்பு அவை செயற்படாமல் போய்விடும். பாருங்கள், திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, இதுகள் எல்லாம் அவர்கள் இந்த பணத்தின் மூலமாக பபிலோன் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், விபச்சாரத்தினால
வருமானத்தை சேர்க்கிற தேசம் பாபிலோன். அது ஒரு நாள் மகா பாபிலோன் விழுந்து போற தேசமாக இருக்கிறது. பாவத்தினூடாக சம்பாதிக்கிற பணங்கள் எல்லாம் ஒரு நாள் விழுந்து போகிற தேசமாக இருப்பதை நாங்கள் பார்க்க. இப்படியாக விரோதங்கள் அவர்களிடத்தில, இப்படியான மதங்கள்ல இருக்கிறவர்கள் விரோதங்கள் இருக்கும், வைராக்கியங்கள் இருக்கும், கோபங்கள் இருக்கும், சண்டைகள் இருக்கும், பிரிவினைகள். பாருங்கள், அவர்கள் பிரித்து போடுவார்கள் மனிதர்களை, ஜாதி ஊடாக, ஊர்களுக்கு ஊடாக, மதங்களுக்கு ஊடாக. இயேசு கிறிஸ்து இவற்றையெல்லாம் பாருங்கள், இந்தியா இலங்கை தேசத்தில் இப்படியான பிரிவினைகள், மத போதகங்கள். கிறிஸ்தவர்கள் அந்த மக்களை திருத்துவதற்காக பாடசாலைகளை கட்டினார்கள், இயேசுவின் அன்பை போதித்தார்கள். பாருங்கள், அவர்களை கூடவே அந்த அந்த வைராக்கியங்கள், மத விரோதங்களை உருவாக்கும் பொழுது அவர்கள் கொலை செய்து விடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பாருங்கள், ஆஸ்திரேலியால இருந்து வந்த ஒரு தகப்பனும் 2 பிள்ளைகளும் தேவனுக்காக, அந்த எவாஞ்சலிசம் ஊழியத்துக்காக இந்தியாவுக்கு வந்தார்கள். இப்படியான அவர்கள் தேவன், இந்தியா மக்கள் மனம் திரும்ப வேண்டும். இப்படியாக இந்த மதங்களில இந்த அறியாமை உள்ள ஜனங்கள் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வரும் பொழுது பாருங்கள், அந்த மத வைராக்கியத்தில் உள்ள அரசியல்வாதிகள், மத வைராக்கியம் உள்ளவர்கள் அந்த நாட்டை சீர்படுத்துவதற்காக, இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காக, இயேசு எங்களுக்கு ஒரு கடமையை தந்துவிட்டு போயிருக்கிறார். இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும், அப்பொழுது முடிவு வரும். பாருங்கள், நீங்கள் இப்படி மதங்களிலே இருந்து நரகத்துக்கு போவது அவருடைய விருப்பம் அல்ல, நரகம்தான். நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்துல நரக முடிவாகிறது. இப்படியான பாவ வாழ்வில வாழுகிற மக்களுக்கு அதற்காக தான் இயேசு அன்பை போதித்தார். பாருங்கள், நாங்கள் ஆதாம் ஏவாள் பாவம் செய்ததினால இந்த சரீரம் வந்தது. இயேசு கிறிஸ்து வந்து எங்களுக்கு பரிசுத்த சரீரத்தை, எங்களுடைய பாவ சரீரத்தை பரிசுத்த சரீரமாக மாற்றி அந்த பரிசுத்தத்தில நீதியின் பாதையில வழி நடத்துகிறார். பாருங்கள், நீதியாக நாங்கள் வாழ வேண்டும், மற்றவர்களுக்கு தீமை செய்யாதபடி வாழ வேண்டும், அவருடைய இதயத்தை காயப்படுத்தாதபடி, துக்கப்படுத்தாதபடி எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இதயத்தின் தியானங்களும் தேவனுக்கு பிரியமாக, அன்புதான் பிரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், என்னுடைய மதம், உன்னுடைய மதம், என்னுடைய கடவுள் பெரியவர், அப்படியாக பாருங்கள், ஒரு எத்தனையோ கோடி தேவர்கள் இன்றைக்கு இப்படியாக மக்களுக்கு இடையிலே பிரிவினைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். பொறாமைகள் பாருங்கள், மனிதனுடைய மாம்சத்துல செயற்படும் பொழுது பொறாமை வரும். பாருங்கள், இப்படியாக ஆதாம் ஏவாளுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுது காயின் ஆபேல் சகோதரன் மேல பொறாமைப்படுகிறார். அப்படியாக காயின் ஆபேலை கொலை செய்வதை பொறாமை வருகிறது. பாருங்கள், முகநாடி வேறுபடுகிறது. கோபம் வரும் பொழுது முகநாடி வருகிறது. பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகள் இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் இப்படியாக தொடர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது நீங்கள் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை, அந்த நித்தியமாக வாழுகிற ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்று தேவன் சொல்லுவதை, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், எங்களுடைய கர்த்தர் உயிருள்ளவர், அவர் ஆவியானவர். எங்களுடைய தேவனுக்கு சரீரம் கிடையாது, அவர் ஆவியாக இருக்கிறார். எங்களுடைய ஆவியோடு அவர் இணைக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. இப்படியாக ஆவியான தேவனை நாங்கள் உள்ளான எங்களுடைய ஆவியில இருந்து அவருடைய ஆவியோடு இணையும் பொழுது அது பரலோகத்தில இருந்து வருகிற பரிசுத்த ஆவியோடு இணைந்து அந்த உன்னத நிலையை அடைகிறோம். அந்த சந்தோஷம் இந்த உலகத்துல உள்ள இந்த மாம்ச சிற்றின்பங்களால வர நஷ்டத்தை விட சமாதானம், ஒரு பேரின்பத்தை தருகிறது. அதுதான் ஒரு ஜோய் ஆஃப் த லார்ட் ஆக இருக்கிற அந்த மெய்யான தேவனை தொழுது கொள்ளும் பொழுது கிடைக்கிற சந்தோஷம், ஒரு நம்பிக்கை வருகிறது, ஹோப், லவ். இப்படியாக அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், யோவான் 4:23 சொல்லுகிறது, உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது.
தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். நாங்கள் யோவான் 4:24 பார்க்கும் பொழுது எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர்கள் உண்மையோடும் இருதயத்தில் இருந்து தொழுது கொள்ள வேண்டும். நீங்கள் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாக இருந்தால் மத்தேயு 5:8 சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் உள்ளத்தில் ஒன்று உதட்டிலே ஒன்று பேசக்கூடாது, இருதயத்திலேயும் உதட்டிலே வருகிறது சுத்தமாக இருந்தால் இலகுவாக அவர்கள் அந்த ஒன்றான வைத்தவரை அறிந்து கொள்ள முடியும், இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், தாவீது ஒரு முறை பாவம் செய்த பொழுது அவர் தேவனிடத்தில் கேட்கிறார், நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன் தேவனே. பாருங்கள், சங்கீதம் 51:10 சொல்றான், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைபெறமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். நான் பாவம் செய்து விட்டேன். சுத்த இருதயத்தை பாருங்கள், சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார். அதே போல என்னுடைய எப்பொழுதும் எனக்கு அந்த சுத்த இருதயத்தை என்னுடைய இருதயத்தில் சிருஷ்டியும், நிலைபெறமான விடுபட்டு போகாத விழுந்து விழுந்து எழும்புற ஆவி அல்ல, எப்பொழுதும் நிலைபெறமான ஆவியை என்னிடத்துல தாரும், பரிசுத்த ஆவி என்னை எடுத்து போடாதையும் என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணி கேட்டு அதை பெற்றுக் கொள்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சங்கீதம் 51:2 என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். நாங்கள் சுத்திகரிக்கப்படும் பொழுது பாவம் கழுவப்பட வேண்டும். இயேசு இரத்தம் தான் அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் கழுவுகிறது. நான் ஒரு சிறிய பாடலை பாடி எங்களுடைய தலைவன் இயேசு ராஜன் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசுதான் மெய்யான ரட்சகர். அந்த தெய்வத்திடத்தில் தான் எங்களுக்கு விடுதலை இருக்கிறது. அவருடைய மார்பில் நாங்கள் சாய்ந்து மகிழ்ந்து இருப்போம் என்று கேட்போம். அவரோடு இருப்பது எவ்வளவு இன்பமான வாழ்வு. இந்த உலகத்திலேயும் இன்பமாக இருக்க முடியும், பாவத்தைக்கு எதிர்த்து வாழ முடியும். அவருடைய உதவியோடு நாங்கள் பாவத்தை எதிர்த்து வாழ முடியும். யோசேப்பை போல தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்ற ஒரு உணர்வோடு வாழ முடியும். அப்படியாக நித்திய வாழ்வே இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரியும் பொழுது அவரோடு கூட வாழ நித்திய வாழ்வே எங்களுக்கு தருகிற தெய்வமாக இருக்கிறார். அவரை மாற்றி நீங்கள் விட்டு விடக்கூடாது. இந்த நேரத்திலேயும் இயேசுவேனுடைய பாவங்களை மன்னியும், பாவ சிந்தனைகளை எடுத்து போடும், என்னை விட்டு உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை பரிசுத்தமாக்கும் அந்த நிலைபெறமான ஆவியை தாரும். பாடலை பாடி ஜபிக்கிறேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்திருப்பே, இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம், பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன். பாருங்கள், அவரிடத்து வந்த மக்கள் எல்லாரும் நன்மைகளை பெற்றார்கள், ரசித்தார்கள், ருசித்தார்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தார்கள். அவர் நன்மையை மட்டும்தான் எங்களுக்கு தருகிறது. அவன் ஒரு தீமை கூட செய்யாதது. அவன் தீமை வருகிறது பிசாசிடத்தில இருந்து வருகிறது, பிசாசின் ஆவிகளிடத்தில இருந்து வருகிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டால் இயேசுவை விட்டு விட மாட்டீர்கள். அவருடைய உதவியோடு தான் இந்த பாவத்தை வெல்ல முடியும். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். பாருங்கள், இயேசு ஒரு நீதி தேவன் தான். இந்த உலகத்தில் கிடைக்காத நீதி இயேசு உள்ளத்தில் இருக்கிறது. வெற்றி தருகிற வெற்றி வேந்தனாக எங்களுக்கு இருக்கிறார். அவர் அமைதி உள்ளவன், அமைதியின் மன்னன், ராஜாவாக இருக்கிறார். பாருங்கள், தேவையான வார்த்தையை மட்டும் பேசுவார். அவர் எப்படியாவது பாவத்தில் விடுத்தி விட வேண்டும் என்று சொல்லி பலவிதமான கேள்விகளை கேட்பார்கள். அவருடைய வார்த்தையில ஷார்ப்னஸ் இருக்கிறது. தேவனுக்கு பிரியமான வார்த்தையை மட்டும்தான் சொல்லுவார். தேவையில்லாத ஒரு வார்த்தை கூட அவர் சொல்ல மாட்டார். அப்படித்தான் அதிகம் பேசும் பொழுது அதிக வசனிப்பினால வார்த்தையில பாவம் வரும். அதிகமாக பேசும் பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் எங்களுடைய பேசும் பொழுது அந்த இடத்துல பல பாவங்களை நாங்கள் சொல்ல வேண்டி வரும். பாருங்கள், அதனால இயேசுவை போல அமைதியின் மன்னனாக அவர் இருக்கிறார். நீதி தேவன் வெற்றி வேந்தன்
அமைதியின் மன்னன் நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைவேன் நான், நிம்மதி அடைவேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். அவர் நல்ல மேய்ப்பன், அவருடைய குரலை கேட்க வேண்டும். அவர் வசனத்தின் மூலமாக பேசுவார் உங்களோடு. வசனத்தை நீங்கள் அன்னத்தினமும் தியானியுங்கள். தியானிக்க தியானிக்க அவர் வசனத்தை தருவார். அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருவார். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின் தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன் நான், தொடர்ந்து பயணம் செய்வேன். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேட்டி, ஆத்துமாவை தினமும் தேட்டி அணைத்துக் கொள்பவரே. உங்களுக்கு உணவில்லையா? பசும்புல் வழிக்கு அழைத்து செல்வார். அவர்களுடைய மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை மேய்ப்பது போல தேவையான நேரத்துல உணவுகளை கொடுத்து அந்த ஆத்மாவை தேற்றி எங்களை அணைத்து செல்கிறவராக இருக்கிறார். இவரில் நாங்கள் மகிழ்ந்து மகிழ்ந்து இருக்க முடியும். நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய ஒரே புராண குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அனுப்பி எங்களுடைய பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் எங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று எங்களுக்கு தருகிறவரே. ஆண்டவரே, இந்த கடைசி காலத்துல ஒவ்வொரு இந்த கண்டத்தில் உள்ள தமிழ் மக்களுக்காகவும் இலங்கை இந்தியா விசேடமாக ஒவ்வொரு தமிழ் மக்களும் இன்றைக்கு 5 கண்டங்களிலே பரவி இருக்கிறார்கள். யூதர்களுக்கு பின்பு இலங்கை தமிழர்கள், இந்திய தமிழர்கள் எல்லா தேசங்களிலே பரவியவர்களை யூதர்களை போல இழுத்துக் கொள்வீராக. இந்த கடைசி கால ஊழியத்துக்காக உம்முடைய நாமத்தை உயர்த்துவதற்காக இயேசு உயரவன் நாங்கள் சிறுகவும் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் ஒன்றே உயர்த்துகிறோம். என்னை தாழ்த்தி இயேசுவை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தவருடைய அபிஷேகத்தினால் நிரப்பி ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. நன்றியோடு உம்முடைய அபிஷேகத்துக்காக நன்மைகளுக்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.